Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு 2024 half yearly examination கூடிய ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ நம்ம சேனலில் உங்களுக்கு 11th காமர்ஸ்க்கு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் என்னென்னு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நாம் சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் காமர்ஸில் அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸை செலக்டிவாக உங்களுக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின் எதையும் ஒமிட் பண்ணிட வேணாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 21 மார்க் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா? அந்த 21 மார்க் கொஷினில் புக் பேக் கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 16 to 17 1 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அப்படின்றப்ப ஒரு 16-17 மார்க் நமக்கு அதில் வந்துடும். அதிகபட்சம் போனால் உங்களுக்கு ஒரு 4 கொஷின் தான் இன்டீரியராக கேட்பாங்க. இப்போ ரிமைனிங் கொஷின்ஸ் பாருங்கள். 2 மார்க்கில் இப்போ நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட் இஸ் மென் பை நாலங்காடி கொஷின் நம்பர் 21, 22 வாட் இஸ் குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ், இது ரெண்டும் சொன்னது தான். அடுத்து வாட் இஸ் ப்ரொஃபஷன் நம்ம சொன்ன கொஷின், வாட் இஸ் இன்கம் டேக்ஸ் நம்ம சொன்ன கொஷின், அப்புறம் வாட் இஸ் கால்டு கர்த்தா நம்ம சொன்ன கொஷின், ஹூ இஸ் அ மைனர் பார்ட்னர் நம்ம சொன்ன கொஷின் தான். கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் நம்ம சொன்ன கொஷின் தான். அப்போ 1 2 3 4 5 6 7 கொஷின் நம்ம சொன்ன கொஷின் கேட்டிருக்காங்க. பட் கம்பல்சரி கொஷின் வந்து நமக்கு ஓன் கொஷினாக கேட்டிருக்கிறதுனால ஸோ அது நம்ம நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். ஸோ ரிமைனிங் 6 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். 6 into 2 12 மார்க்ஸ் நமக்கு இதில் வந்துடும். அடுத்து செக்ஷன் 3ல் 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 31 வாட் ஆர் த போர்ட்ஸ் டெவலப்டு பை பாண்டியா கிங்டம் நம்ம சொன்ன கொஷின். 32 write any 3 differences between direct tax and indirect tax நம்ம சொன்ன கொஷின் தான். வாட் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொன்ன கொஷின். அதுக்கப்புறம் வாட் இஸ் அன்லிமிட்டட் லயபிலிட்டி நம்ம சொன்ன கொஷின். வாட் டு யூ மீன் பை அக்ரிமெண்ட் நம்ம சொன்ன கொஷின். வாட் இஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி நம்ம சொன்ன கொஷின். வாட் இஸ் எலக்ட்ரானிக் பேங்கிங் நம்ம சொன்ன கொஷின். இப்போ 1 2 3 4 5 6 7 கொஷின் 3 மார்க்லையும் 7 வந்திருக்கு. பட் 40 கொஷின் நம்பர் 40 கம்பல்சரி மட்டும் க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டா கூட நம்ம 6 3 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இதில் 18 மார்க்ஸ் நமக்கு வந்துடும். இதில் ஒரு 3 மார்க் மட்டும் நமக்கு போகுதுன்னு வச்சுக்கிறோமே. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 41ல் ஏபி ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிஸ்னஸும் அப்புறம் கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இது ரெண்டுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினில் தான் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 41ல் ஏதாவது ஒன்று நம்ம அட்டன் பண்ணிடலாம். 42ல் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் நம்ம சொன்ன கொஷின். இப்போ அந்த கொஷின் அட்டன் பண்ணிடலாம். 43ல் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், இது நம்ம சொன்னது. கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடும் நம்ம சொன்னது. அப்போ இதில் 2ல் ஏதாவது ஒன்று நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். 44ல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO, அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இதுக்கான டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே நம்ம சொன்னது தான். அப்போ இதுலேயும் நம்ம ஏதாவது ஒரு கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். 45ல் பில் ஆஃப் லேடிங் சார்ட்டர் பார்ட்டி நம்ம சொன்னது. மல்டிநேஷ்னல் கார்பரேஷனும் நம்ம சொன்னது. இப்போ 2ல் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ், ரெண்டுமே நம்ம சொன்னது தான். 2ல் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். 47ல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நம்ம சொன்னது. ஸோ அதுவும் நம்ம அட்டன் பண்ணலாம். இப்போ 7 5 மார்க் கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் இந்த 2 கம்பல்சரி விட்டுட்டா கூட 5 மார்க் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டீரியராக நமக்கு 1 மார்க் கொஷின் ஒரு 4 கேட்டால் கூட ஒரு 9 மார்க் போயிடுதுன்னா ரிமைனிங் 90க்கு 81 மார்க் நம்ம தாராளமாக எடுக்கலாம். அவுட் ஆஃப் 100க்கு 91 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.